பாஜகவிலிருந்து விலகி புதிய கட்சி தொடங்கியிருக்கும் அண்ணாமலையை மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தனது எக்ஸ் தளத்தில் கடுமையாக விமர்சித்துள்ளார். IPS அதிகாரியாக இருந்து பின்னர் பாஜகவில் இணைந்து அரசியல்வாதியாக நீண்ட நாள் பயணம் செய்த அண்ணாமலை கடந்த ஜூன் 2ஆம் தேதி தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை பாஜக தேசிய தலைவர் நிதின் நபினிடம் கொடுத்தார். அதைத் தொடர்ந்து ஜூன் 5 அன்று அதிகாரப்பூர்வமாக அவரது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தனது ராஜினாமாவை தொடர்ந்து ஊடகங்களில் மக்களிடையே பேசி வரும் அண்ணாமலை இது நம்ம இயக்கம் என்ற புதிய கட்சியை ஆரம்பித்துள்ளார். இக்கட்சியானது ஆரம்பித்த அடுத்த சில மணி நேரங்களிலேயே லட்சக்கணக்கானோர் இக்கட்சியில் இணைந்து வருகின்றனர். மேலும் பலர் பாஜகவில் இருந்து விலகி வருகின்றனர். ஊடகங்களில் மக்களிடையே பேசி வரும் அண்ணாமலை புதிய இயக்கம், புதிய பாதை, புதிய பரிமாணத்தோடு பார்வையோடு ஆரம்பிக்க வேண்டும் என்பது என் ஆசை என கூறியதோடு நடக்கப்போகும் தமிழ்நாட்டு பொதுத் தேர்தலில் எனது கட்சி போட்டியிடும், இதில் எந்த மாற்றமும் இல்லை என தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் புதிய இயக்கம் தொடங்கியிருக்கும் அண்ணாமலையை மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தனது எக்ஸ் தளத்தில் விமர்சித்துள்ளார். அண்ணாமலை மாரிச மான் வேடமிடுவதாகவும் அது தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும் என விமர்சித்திருக்கிறார். மேலும் தமிழகத்தில் பாஜகவினர் 2500 RSS அமைப்புகளை இயக்கி வருகிறது. இதில் அண்ணாமலை 2501வது இயக்கமாக ஆரம்பித்திருக்கிறார். பாஜக தமிழக மக்களிடம் இடப்படவில்லை என்பதால் பெயரை மாற்றி வியாபாரத்தை வெற்றிகரமாக்க முடியுமா என மோடி, அமித்ஷா ஆசியுடன் அண்ணாமலை முயற்சிப்பதாகவும் விமர்சித்துள்ளார். 2.5 லட்சம் பேர் கட்சி ஆரம்பித்தவுடன் இணைகிறார்கள் என்றால் பாஜகவினர் அண்ணாமலையின் அமைப்பில் இணைக்கப்படுகிறார்கள் என்பதையே தெரிவிப்பதாகவும் சண்முகம் குறிப்பிட்டுள்ளார்.